லக்ஷ்மி டெய்ரி ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுட்டு வீடியோ பாருங்கள். ஒரே இடத்துல இருந்து 4 மாடுகள் அதிக கறவை திறனிலிருந்து விற்பனைக்கு வந்திருக்கு. வாங்க அந்த மாடுகளோட விற்பனை பதிவை பற்றி பார்த்துடலாம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பற்றி சொல்லணும்னா, 6 பல் போட்டிருக்கக்கூடிய 2ஆம் ஈத்து ஜெர்சி மாடு, நல்ல ஹெவி வெயிட்டில் ஓவர் சைஸில் இருக்கக்கூடிய ஒரு ஜெர்சி மாடு அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையாளர் சொன்னாங்க. வீடியோ போடும்போது ஜெர்சி மாடு ரொம்பவும் ஹெவி சைஸு. ஒரு ஹெச்எஃப் மாட்டை விட கூட இந்த மாடுகள் வந்து பார்த்தோம்னா பெரிய சைஸில் இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. அழகான முகலட்சணத்தில் நல்ல ஹைட்டு வெயிட்டில் அதிகமான கறவைத்திறன் கொடுக்கக்கூடிய ஒரு மாடு அப்படின்னு சொல்லி தான் சொன்னாங்க. அதிகமான கறவைத்திறனில் ஒரு ஜெர்சி மாடு வேணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக இந்த மாட்டை வந்து தேர்ந்தெடுத்து வாங்கிக்கலாம். நம்ம விற்பனையாளரை கான்டாக்ட் பண்ணிங்கனாலும் நான் சொல்கிற டீட்டெயில்ஸோட அவர் ஃபுல் டீட்டெயில்ஸும் சொல்லியே மாட்டை வந்து கொடுப்பாரு. நல்ல ஹெவி வெயிட் மாடு அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. 6 பல் போட்டிருக்கக்கூடிய 2ஆம் ஈத்து மாடு. தலை ஈத்துக்கே வந்து பார்த்தோம்னா 23 லிட்டர் கறவை கொடுத்ததாகவும் இந்த 2ஆம் ஈத்துக்கு 25 லிட்டர் கேரண்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. இவ்வளோ பெரிய ஜெர்சி மாடை நீங்களும் பார்த்தே இருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு இந்த மாடு வந்து பார்த்தோன்னா நல்ல பெரிய சைஸில் தான் விற்பனைக்கு வந்திருக்கு. 9 மாத சினையாக இருக்குது. கன்று போடுறதுக்கு இன்னும் ஒரு 20 நாள் டைம் எடுத்து தான் கன்று போடும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையாளர் சொல்கிறாங்க. நல்ல வாட்ட சாட்டமாக ஒரு ஜெர்சி மாடு வந்து பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு ஹெச்எஃப் மாடெல்லாம் வேணாங்க, ஜெர்சி மாடு தான் வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். கறவை திறனும் வந்து பார்த்தோம்னா 25 லிட்டர் கேரண்டி கொடுக்கலாம். தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, எதை போட்டாலும் சாப்பிட்டுக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. நீங்களும் ஒரு அதிக கறவை திறனில் ஒரு ஜெர்சி மாடு பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு ஜெர்சி மாடு தான் வேணும், நல்ல கலரில் வேணும், நல்ல முகலட்சணத்தில் ஒரு இளம் மாடாக தான் வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை வந்து சூஸ் பண்ணி வாங்கிக்கலாங்க. உங்களுக்கு வேணும்னா உடனே டிஸ்பிளே தெரிய நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து வாங்கிக்கோங்க. இந்த மாடு விற்பனைக்காக எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஈரோடு மாவட்டம் பவானிக்கு பக்கத்தில் பருவாச்சி என்கிற கிராமத்திலிருந்து விற்பனைக்கு வந்திருக்கு. ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே கேட்டாலும் டெலிவரி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. நல்ல குவாலிட்டியான மாடு அப்படின்னே வந்து சொல்லலாம். நம்ம சேனலில் குவாலிட்டிக்கு குறையா எப்பயுமே வீடியோ போடுறது கிடையாது. இந்த மாடு வேணும்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய பட்சத்தில் டிஸ்பிளே தெரிய நம்பருக்கு உடனே கால் பண்ணி பேசுங்க. வாங்க 2வது மாட்டோட விற்பனை பதிவை பற்றி பார்த்துக்கலாம். இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த 2 மாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப்பும் சிந்தியும் கலந்த கலப்பின மாடுகள் தான். 2 மாடும் நல்ல நெஞ்சு கணத்துலையும் பேக் வெயிட்லையும் இருக்கக்கூடிய மாடுகள். 2 மாடுமே இளம் மாடுகள் தாங்க. ஒரு மாடு கடைப்பல் முளைப்பு, இன்னொரு மாடு 6 பல் அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. இந்த 2 மாடுகளுமே வந்து பார்த்தோம்னா கறவைத்திறன் 16 லிட்டர் கறவைத்திறன் தாராளமாக எடுத்து கொடுக்கும். இந்த மாட்டுக்கும் கேரண்டி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. வாங்க இந்த மாடுகளோட விற்பனை பதிவையும் தனித்தனியாக பார்த்துடலாம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பற்றி சொல்லணும்னா 2ஆம் ஈத்து மாடு, கடைப்பல் முளைப்பு அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. நல்ல நெஞ்சு கணத்தில் பேக் வெயிட்டில், இதுவும் வந்து நல்ல ஹெவி வெயிட்டான மாடு அப்படின்னே வந்து பார்த்தோம்னா சொல்லலாம். பாலில் ஃபேட்டஸன் ஆஃப் கண்டென்ட் வந்து பக்காவாக இருக்குங்க. ஏன்னா மாடு வந்து ஹெச்எஃப்பும் சிந்தியும் கலந்த ஒரு கலப்பின மாடு. மாடு வந்து 2ஆம் ஈத்து மாடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தலையீத்துக்கு 15 லிட்டர் கறவை கொடுத்ததாகவும் இந்த 2ஆம் ஈத்துக்கும் ஒரு 15 to 16 லிட்டர் கறவை திறன் தாராளமாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. நான் வந்து ஒரு ஹெச்எஃப்பும் சிந்தியும் கலந்த ஒரு கலப்பின மாடு பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்றவங்க தாராளமாக இந்த பிளாக் ஒயிட் மாடை வந்து பார்த்தோம்னா சூஸ் பண்ணிக்கலாம். மாடு வந்து நல்ல வெயிட்டில் வந்து பார்த்தோம்னா இருக்குது, நல்ல முகலட்சணமும் இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம். பாலில் ஃபேட்டஸன் ஆஃப் கண்டென்ட்டும் இருக்கும், பாலும் வந்து அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. சுழி சுத்தம் கொண்ட மாடு, தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, எதை போட்டாலும் சாப்பிட்டுக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. எதை போட்டாலும் சாப்பிடலன்னா இந்த அளவுக்கு மாடு வந்து வராது. கறக்க பிடிக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். கை கறவைக்கும் மிஷின் கறவைக்கும் ஏற்ற மாடு, கறக்கிறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையாளர் சொல்கிறாங்க. ஹெச்எஃப்ல ஒரு கிராஸ் மாடு பார்த்துட்டு இருக்கேன், 2ஆம் ஈத்து மாடாக வேணும், நல்ல நெஞ்சு கணத்துலையும் பேக் வெயிட்லேயும் மாடு வந்து வேணும், அதிகமான கறவை திறன் கறக்கிற மாதிரி வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க தாராளமாக இந்த மாட்டை வந்து சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். மாடு விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பவானி பக்கத்தில் பருவாச்சி என்கிற கிராமத்திலிருந்து துரை என்பவர்கிட்ட இருந்தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு. வேணும்னா உடனே டிஸ்பிளே தெரிய நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து வாங்கிக்கோங்க. வீடியோ தான் குவாலிட்டியாக இல்லை, ஆனால் வந்திருக்கக்கூடிய மாடுகள் எல்லாமே வந்து சூப்பரான குவாலிட்டியிலேயே இருக்குது. நீங்கள் நேரில் போய் ஒரு தடவை பார்த்தீங்கன்னா எந்த மாடு எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கே தெரிய வரும். நல்ல குவாலிட்டியான மாட்டை நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். 4 மாட்டிலையும் எந்த குவாலிட்டிலையும் வந்து பார்த்தோம்னா குறையே சொல்ல முடியாது. வாங்க 3வது மாட்டோட விற்பனை பதிவை பற்றி பார்த்துடலாம்.
நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மூன்றாவது மாட்டை பற்றி சொல்லணும்னா இதுவும் ஹெச்எஃப்பும் சிந்தியும் கலந்த ஒரு கலப்பின மாடு தான். 4 பல் போட்டிருக்கக்கூடிய மாடு, 2ஆம் ஈத்து. 4 பல்லியே வந்து 2ஆம் ஈத்து மாடு அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. தலை இதுலேயே ஒரு 15-16 லிட்டர் கறவை வந்து இந்த மாடு கொடுத்துச்சு. 2ஆம் ஈத்துக்கும் 15-16 லிட்டர் கறவை திறன் தாராளமாக இந்த மாட்டுக்கிட்ட இருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறாங்க. நல்ல முகலட்சணத்தில் நல்ல அழகான பிளாக் அண்ட் ஒயிட்ல வந்து பார்த்தோம்னா இந்த மாடும் விற்பனைக்கு வந்திருக்கு. சுழிசுத்தம் கொண்ட மாடு, தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. யாரு வேணாலும் பிடிச்சிக்கலாம், கறவை கறந்துக்கலாம். பொதுவாக இந்த நெஞ்சுகணத்துலையும் பேக் வெயிட்லையும் இருக்கக்கூடிய மாடுகளை தான் நம்ம வந்து வாங்க சொல்லுவோம். அந்த மாடுகள் தான் வந்து பார்த்தோம்னா இந்த அளவுக்கு மடி வந்து எடுக்கும். அதுவும் இந்த மாட்டுக்கிட்ட மடி வளமும் இருக்கு, காம்பு வளமும் இருக்குங்க. மாடு வந்து பார்த்தோம்னா நல்ல மாடாக ஒரு ஹெச்எஃப் சிந்தியில் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாடுகளெல்லாம் வந்து எடுத்துக்கலாம். நல்ல சைஸில் இருக்கக்கூடிய ஒரு மாடுகள் தான். இந்த மாடும் 15-16 லிட்டர் கறவை திறன் தாராளமாக கேரண்டி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்கிறாங்க. ஒரு கிராஸ் பிரீட் மாடாக இருக்கிறதுனால பாலில் ஃபேட்டஸ்என்எஃப் கண்டென்ட்டும் இருக்கும். இந்த மாடு விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பவானிக்கு பக்கத்தில் பருவாச்சி என்கிற கிராமத்திலிருந்து துரை என்பவர்கிட்ட இருந்தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு. 4 பல் போட்டிருக்கக்கூடிய மாடு, 2ஆம் ஈத்து மாடு, 15-16 லிட்டர் கறவை திறன் கேரண்டி இருக்கு. வாங்க அடுத்த மாட்டோட விற்பனை பதிவு பற்றி பார்த்துடலாம். நம்ம இப்போ 4ஆவதாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பற்றி சொல்லணும்னா 6 பல் போட்டிருக்கக்கூடிய 2ஆம் ஈத்து மாடு, நல்ல ஹெச்எஃப் மாடு, கொஞ்சம் கிராஸ் பிரீடு அப்படின்னே வந்து சொல்லலாம். இந்த மாடும் நல்ல ஹைட்டு வெயிட்டு, நல்ல பேக் வெயிட்டில் தான் மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. அதிக கறவைத்திறன், அதாவது 18 லிட்டர் கறவைத்திறன் இந்த 2ஆம் ஈத்துக்கு கேரண்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையாளர் சொல்கிறாங்க. இதுவுமே மாடு வந்து நல்ல ஓவர் சைஸ் மாடுங்க. மாடு வந்து எந்த அளவுக்கு பேக் வெயிட் இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இதுவும் கொஞ்சம் கிராஸ் பிரீடு தான். கிராஸ் பிரீடாக இருந்தாலும் 18 லிட்டர் கேரண்டி கொடுத்துடலாம் நம்ம கஸ்டமர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்கிறாங்க. பாலில் ஃபேட்டஸ்என்எஃப் கண்டென்ட்டும் வந்து இருக்கும். எல்லா கிளைமேட் கண்டிஷனுக்கும் அடாப்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. 6 பல் போட்டிருக்கக்கூடிய மாடு, 2ஆம் ஈத்து மாடு, 9 மாத சனியாக இருக்குது. கன்று போடுறதுக்கு இன்னொரு 15 நாள் டைம் எடுத்துக்கும். 18 லிட்டர் கறவை திறன் கேரண்டி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. இந்த மாடும் ஈரோடு மாவட்டம் பவானிக்கு பக்கத்தில் பருவாச்சியில் இருந்தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு. எல்லா மாடுமே டாப் குவாலிட்டியான மாடுகள். ஃபஸ்ட்டு பார்த்த ஜெர்சி மாடு ரொம்பவும் ஓவர் சைஸு அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. எனக்கு மாடுகள் வேணும், 2 மாடு 3 மாடு வேணும் அப்படின்றவங்க டைரெக்டாக போயிட்டு பண்ணையை விசிட் பண்ணி அங்கே எந்த மாடு பிடிச்சிருக்கோ அந்த மாட்டை தாராளமாக நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். எப்போவுமே வந்து குவாலிட்டிக்கு குறையில்லாத மாடு தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா உடனே டிஸ்பிளே தெரிய நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து வாங்கிக்கோங்க. உங்களுக்கு வந்து நல்ல தரமான மாடுகள் வேணும் அப்படின்னா அங்கே எங்கேயும் தேடி அலைய வேணாம். நம்ம லக்ஷ்மி டெய்ரி ஃபார்ம்ஸ்லேயே நல்ல குவாலிட்டியான மாடுகளோட விற்பனை பதிவு தான் போட்டுட்ருக்கோம். நீங்கள் டைரெக்டாக நம்ம சேனல் விற்பனையாளரை வந்து காண்டாக்ட் பண்ணி பேசலாம், அனுசரித்து தருவாங்க. அப்படி அனுசரித்து தராத பட்சத்தில் நம்மளை வந்து பார்த்தோன்னா பர்சனலாக காண்டாக்ட் பண்ணிங்கனாலும் பேசி அனுசரித்து வாங்கி தரலாம். ஒரு 4 மாடு வேணும், 5 மாடு வேணும், 10 மாடு வேணும்னாலும் டைரெக்டாக வந்து நம்ம சேனல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்ருக்கக்கூடிய நம்பருக்கும் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நல்ல குவாலிட்டியான மாட்டையே நம்ம வந்து எடுத்து கொடுக்கலாம். இந்த ஜெர்சி மாடு ரொம்பவும் ஓவர் சைஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஓவர் சைஸில் ஜெர்சி மாடு வேணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்க கண்டிப்பாக உடனே கால் பண்ணி பேசி மாட்டை வந்து வாங்கிக்கோங்க. 4 மாடுகளுமே நல்ல தரத்தில் தான் வந்து பார்த்தோன்னா விற்பனைக்கு வந்திருக்கு. தரத்தில் எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது. 4 மாடும் ஒன்றா எடுக்கிறவங்க தாராளமாக இந்த மாட்டை வந்து சூஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. கண்டிப்பாக எல்லா மாடுமே கறவை திறன் அதிகமாக வரும். சில இடத்துலலாம் வந்து பார்த்தோம்னா ஒரு 3ஆம் ஈத்து 4ஆவது ஈத்து மாட்டெல்லாம் வந்து பார்த்தோம்னா 2ஆம் ஈத்துன்னு சொல்லி போடுறாங்க. அது மாதிரி கிடையாது. நம்ம விற்பனையாளர் நல்ல தரமான மாட்டை தான் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா உடனே டிஸ்பிளே தெரிய நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசி விலையெல்லாம் கேட்டு டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு மாட்டை வாங்கிக்கோங்க. மேலும் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி.